All the best for everything. I'll pray for you all. வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சிங்கிள் பர்சன்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால், பிடித்தால். அதனால் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக பட்ஜெட் சாப்பாடெல்லாம் போடுறேன். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு, ஆனால் ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்றது. இந்த தட்டைப்பயிர்லாம் ஒமேகா 3 இருக்குது. இது பாருங்கள், தட்டைப்பயிறு சுண்டல் சூப்பராக இருக்குது. மல்டி வெஜிடபிள் கறி இருக்குது. ஒரு சூப்பர் ரசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகேயா? அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். என்னோட இந்த சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இப்போ சிங்கிள் பர்சன் எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 20 மினிட்ஸில் இந்த ரைஸ் குக்கர் வச்சு எடுத்தோன்னா ரெடி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதை வந்து எடுத்து தாளிக்க வேண்டியது தான். ஸோ இது எப்படி ஹெல்த்தியான ஒரு சமையலாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு இப்போ 1/4 டம்ளர் அரிசி, பச்சரிசி எடுத்திருக்கேன். போதும் ஒருத்தருக்கு. ஏன்னா அரிசிலாம் இப்போ கம்மியாக சாப்பிட்ணுங்கிறாங்க. எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு. சின்ன வயசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1/2 டம்ளர் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1/4 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வச்சுட்டு இந்த தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, செம்மையான ப்ரோட்டீன். இந்த தட்டைப்பயிரை வந்து ஒமேகா 3 இருக்குது இதில். அந்த தட்டைப்பயிரை வந்து நம்ம ஊற வச்ச, நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச ஒரு தட்டைப்பயிறு. அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு வச்சுடுவோம். அடுத்தது இந்த பிளேட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இந்த தட்டைப்பயிருக்கு சொட்டு தண்ணி விட்டுக்கணும். இப்போ அந்த முதல்ல வச்ச பாத்திரம் ஹைட்டு சரியில்லை, அதனால் இதை வச்சுட்டேன். இதை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுப்போம், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக வரும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், போதும். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கேபேஜ், கோஸ், முட்டைக்கோஸ், அப்புறம் பீன்ஸ் இருக்குது, அப்புறம் கேரட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு சத்தான காய்கறிகள் இல்லையா? சரி, இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு அளவாக கொஞ்சமாக போதும். இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அந்த விதையெல்லாம் அப்படி தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த இதை மட்டும் வச்சுருக்கேன். மிளகாயோட ஸ்கின் மட்டும் நறுக்கி போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தி இருக்காது, அந்த விதையில் தான் ரொம்ப காரம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளக் போட்டிருக்காங்களா பார்த்துக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணேன்னா ப்ளக்கே போடாமல் வச்சுட்டு போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன், சாதம் துளி கூட ஸ்டார்ட் கூட ஆகலை. ஏன்னா ப்ளக் இருந்தால் தானே. ஸோ அதை மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ குக்கிங் மோடில் தான் இருக்குது. ஸோ குக்கிங் மோடில் இருக்கட்டும். தானாகவே உங்களுக்கு இந்த இதெல்லாம் தானாகவே குக் ஆனவர்களும் இறங்கிடும். அது கீப் வார்முக்கு இறங்கும். ஸோ அவ்வளோதான். இது சிக்கனமான. நம்ம இதை வச்சுட்டு அடுத்த வேலைகளுக்கு நம்ம போயிடலாம். இதை வச்சுட்டு நம்ம அடுத்த வேறு வேலைகளுக்கு போயிடலாம். தானாக இந்த கீப் வார்முக்கு இறங்கின அப்புறம் எடுத்து கொஞ்சம் தாளித்தா முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் போடாத சமையல் இது பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அந்த பொரியலுக்கெல்லாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு காரப்பொடி போட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து ஆயிலும் நான் வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப 1 ஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த சமையல் பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த 1 ஸ்பூன் எண்ணெயிலையே, தேங்காய் எண்ணெயிலையே கடுகு வந்து பொரியலுக்கும் தாளிச்சிடுவேன். அந்த தட்டைப்பயிறு சுண்டல் இருக்கு இல்லையா, அதுக்கும் தாளிச்சிடுவேன். இப்போ தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்துருவோம் இல்லையா, வந்துடும் இல்லையா, அதில் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் பண்ண போகிறேன் இந்த ரைஸில். ஸோ அதை லெமன் பிழிஞ்சு தாளிக்க போகிறேன். அதனால இப்போ இன்றைக்கி லெமன் ரைஸ், அப்புறம் இந்த கதம்ப கறி, அதுக்கப்புறம் நம்ம தட்டைப்பயிறு ப்ரோட்டீனுக்காக சுண்டல் மாதிரி சாப்பிட போகிறோம். அப்புறம் தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது.
சிப்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தொட்டுன்னு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இது ரெடி ஆகட்டும், குக்கிங் மோடில் இருக்குது. ஸோ இது வெந்த உடனே காமிச்சிடுறேன். இப்போ இதுலேயே ரசத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு பர்சனுக்கு தானே 3 கரண்டி ரசம் போகும் தாராளமாக. அதுக்கு மேலே விட்டுக்க மாட்டா, சாப்பிட முடியாது இல்லையா. இந்த கறி பொரியலில் சாப்பிட்லாம், நெய் போட்டு பொரியலில் சாப்பிட்லாம், அப்புறம் இந்த ரசம் சாப்பிட்லாம், அப்புறம் தயிர். ஸோ ரைஸ் அளவாக தானே இது பண்ணோம், காய் நிறையா சாப்பிட்லாம். இப்போது இந்த தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் வந்து மிளகு, ஜீரகம், மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு வச்சாச்சு உள்ளே. இப்போ இதில் வச்சிட்டோன்னா ரசமும் ரெடி ஆகிடும். தாளிச்சா போகிறோம், எல்லாத்துக்கும் வெளியில் எடுத்து. அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு நம்மளுக்கு எஃபர்ட்டே இல்லாத ஒரு சமையல், கூலாக பண்ணிடலாம். இப்போ பாவம் கால்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் பாவம் குழந்தைலாம் ரொம்ப கால்ஸ் அட்டன் பண்ணி சைட் பை சைடு சமைச்சே ஆகணுமே. ஸோ அது ரொம்ப கஷ்டப்படுறா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி இது எல்லாத்தையும் நைட்டு எல்லா காய்கறி நறுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணோன்னா இப்படியே டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். காலையில் எடுத்து வச்சுட்டு மூடிட்டு பேசாமல் அரை மணி நேரம் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு வந்து இதை எடுத்து வெளியில் எடுத்து எல்லாத்தையும் இப்படி ஒரு ஸ்மாஷ் பண்ணி ஒரு தாளித்தா போதும், அவ்வளோதான். இந்த ரசத்துக்கு நெய்யில் சீரகம், கொஞ்சம் கடுகு, இது 2ஐயும் தாளிக்கணும். ஏன்னா மிளகெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்கும். இதை தாளித்தா போதும், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சிக்கனமாகவும் ஒரு சிங்கிள் பர்சன் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு 20 நிமிஷம் தயாராகிற ஒரு ஃபுட்டு தான் நான் இது காமிச்சிருக்கேன். இது நியூ ஸ்டார்டர்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பர்சன், ஈவன் ஜென்ஸு சிங்கிளாக இருந்தால் கூட ஒரு அவசரத்துக்கு, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே, இப்போது நறுக்கின காய்கறிகள் விற்கிறது. ஸோ அதை இப்போ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி டக்குன்னு உள்ளே போட வேண்டியது தான். ஸோ எவ்வளோ சுருக்கமாக ஆனால் ஹெல்த்தியாக ஃபுட்டு சமைச்சு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா வெளியிலலாம் எண்ணெய் அது இது என்னென்னமோ ரொம்ப விடுறாங்க, டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு. அது உடலுக்கு நல்லதே கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி செலவழிக்கிற போகிற ஒரு எண்ணெய், அது கோகனட் ஆயில் வந்து இந்த பொரியலுக்கும் அந்த சுண்டலுக்கும் தாளிக்கிறது. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு நெய் 1 ஸ்பூன் அலவுடு, 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்லாம். வயதானவர்கள் 1 or 2 ஸ்பூன்ஸ் நெய் சாப்பிட்லாம். இந்த ரசத்துக்கு மட்டும் நெய்யில் தாளிச்சிட்டோ, இதில் ஒரே ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இந்த பொரியலுக்கும் போட்டுட்டு நம்ம அந்த சுண்டலுக்கும் போட போகிறோம், தட்டைப்பயிர் சுண்டலுக்கும். ஸோ எவ்வளோ கரெக்டான ஒரு கட்டுப்பாடான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ரைஸ் குக்கர் ஒன்று இருந்தால் போகிறோம், பிரமாதமாக ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்றலாம். சரியா, என்ன பிஸிலையும். தேங்க்யூ. இதோ இப்போ வந்து நம்ம ரைஸ் குக்கர்லேருந்து எடுத்துட்டோம். இது நல்லா வெந்துடுத்து காய். ரசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுது. ரைஸ் பாருங்கள், பிரமாதமாக ரெடி ஆகிடுது. இது ஒரு ஆளுக்கு போருமே, சூப்பராக இல்லையா. அப்புறம் இது பாருங்கள் ஜம்முன்னு, ஏன்னா முதல் நாளே ஊற வச்சதுனால தட்டைப்பயிர் எப்படி பாருங்கள் ஜம்முன்னு மசிஞ்சு கொடுத்து சூப்பராக இருக்குது. ஸோ இதை நம்ம தாளித்து மட்டும் விட்டால் போதும். இதுதான் கேஸுக்கு செலவு, மிச்சம் எல்லாமே கரண்ட்லேயே பண்ணிட்டோம். ஓகேயா. இப்போது கறிக்கு வந்து நம்ம எப்படி சுண்டலுக்கெல்லாம் தாளிக்கணும் இல்லையா. ஒரு வத்த மிளகா, ஒரு சீரகம், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு சும்மா கொஞ்சோண்டு, கடலைப்பருப்பு கூட, ப்ரோட்டீன் கடலைப்பருப்பு கூட போட்டு நல்ல நல்ல பாட்டெல்லாம் போட்டுன்னு கூட சமைக்கலாம். தானாக மனசில் பதிஞ்சிரும் அந்த பாட்டெல்லாம். இந்த ராகம் எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கம் இல்லையா. அதே மாதிரி நம்ம கேள்வி ஞானத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். டைம் இல்லைன்னு சொல்லவே வேண்டாம்.
ஒரு பக்கம் நம்மளுக்கு லேடிஸ்க்கெல்லாம் நிறைய சேனல் ஒர்க் பண்ணும், கவலையே விட வேண்டாம். இப்போது திறந்தாச்சா, கறிக்கு தளிச்சாச்சு, சுண்டலுக்கு தளிச்சாச்சு, கறிக்கு நிறையா கொஞ்சம் தாளிச்சிடலாம். இப்போது நம்ம ரசத்துக்கு தாளிப்போம். அதுலேயே கொஞ்சம் நெய்யை விட்டு, ஆல்ரெடி மிளகு நம்ம போட்டாச்சு, நல்லா ஜம்முன்னு கடுகு கொஞ்சம் நல்லா சீரகம் பாருங்கள். சீரகமும் மிளகும் சாப்பிட்டீங்கனாலே பல வியாதிகள் வரவே வராது. ப்ரெஷர், சுகர் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். வெந்தயம் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கூட ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் மெந்தியம் கூட ரசத்தில் தாளிக்கும் போது இத்தினூடு மெந்தியத்தை போட்டுக்கோங்க. மெந்தியம், சீரகம், மிளகு, இது 3 டெய்லி அதுக்கு தான் ரசம் பண்ணுறது. அதை சாப்பிட்ணும், டெய்லி ரசம் சாப்பிட்ணும். மிளகு சீரகம் சேர்க்கணும். நம்மளோட கார வகையே நம்ம மிளகு தான் நம்மளோட இந்தியாவில். அதுதான் முன்னோர்கள் பயன்படுத்துகிறாங்க. மிளகாயெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். எங்கள் அம்மாவோட பாட்டி காலத்துலலாம் மிளகாயெல்லாம் கிடையாது. மிளகா கிடையாது, தக்காளி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த தாளித்ததில் அப்படியே ரசத்தை கொஞ்சம் கொட்டணும். ரசத்தை போட்டாச்சு. ரசத்துக்கு உப்பெல்லாம் போட்டு தான் நம்ம வச்சுருந்தோம். ஸோ வேணும்னா ஒரு தூண்டு வெல்லம் போடலாம். இது இப்போ நம்ம பனங்கல்கண்டு இருந்தால் கூட போடலாம். என்கிட்ட ஒரு இத்தினூண்டு கல்கண்டு இருக்குது, அதை போட்டேன். எது வேணால் போடலாம். வெள்ளை சக்கரை, கல்கண்டு, பனங்கல்கண்டு அப்படி அப்படியே சமையலில் கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஆள் ரசம் சாப்பிட மாட்டான். இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணியை போட்டு பெருக்கிக்கோங்க, கொஞ்சம் உப்பு காரம் போட்டு பெருக்கிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோ காய் சாப்பிட போகிறோம், ஒரு ஆள் ஒரு காய் சாப்பிட போகிறோம். மிச்சம் இருந்தானே கொஞ்சம் ஈவினிங்க்கு வச்சுக்கோங்க, டிஃபனோட சேர்த்து சாப்பிட்டுடலாம். அப்புறம் இந்த சாதம் தாராளமாக போகிறோம். இதில் கொஞ்சம் மிச்சம் ஆகும் வேறு ஒரு பர்சனுக்கு. இது தட்டைப்பயிறு, கொஞ்சோண்டு தேங்காய், நம்ம துருவி வச்ச தேங்காயை இதில் நம்ம போட போகிறோம். போட்டு தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னால் கடவுளுக்கு குளிச்சுட்டு தான் நம்ம சமைக்கிறோம் இல்லையா. கடவுளுக்கு கொஞ்சம் அப்படியே நைவேத்தியம் பண்ணிவிட்டு, தயிர் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பீங்க. இந்த சாத்தில் கொஞ்சம் நெய் விட்டு 2 சர்க்கரையை போட்டு, சர்க்கரையோ கல்கண்டோ வெள்ளைப்பொடியோ போட்டு சாமிக்கு நைவேத்தியம், உங்களுக்கு அர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு எல்லாம் சொல்லிவிட்டு இந்த சுண்டலையும் கூட நைவேத்தியம் செய்யலாம். வெங்காயம் போடாமல் தான் பண்ணுறோம். அதனால் இதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு கடவுளுக்கு கொடுத்தப்புறம் ஒரு உணவை சாப்பிட்றது வியாதி வராமல் அந்த காலத்தில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அது கூட நீ ஈவன் தான் யூ கேன் ஃபாலோ. அதுக்கப்புறம் சில பேர் வீட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுத்து. ஆச்சரியமாக இருக்குது, விளக்கு கூட ஏற்றுறது இல்லையா. ரொம்ப மாடர்னாக தாலியை கட்டி உள்ளே வச்சிடுறாங்க. அது சின்னதாக ஒரு செயின் தான் போட்டுக்கிறாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் கூட தெரியல, அவங்கவுங்க நம்பிக்கை. அதை பற்றி நான் எந்த கமெண்ட்டும் அடிக்கலை. ஆனால் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு கடவுளோட சாநித்தியம் வேணும். அப்போ தான் கொஞ்சம் இந்த இங்கே விழுந்தேன், அங்கே விழுந்தேன், ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அதாகிடுது, இதாகிடுது, இதெல்லாம் இல்லாமல் பெரியவா சொல்லியிருக்கா. ஒரு சின்ன ஒரு நேற்று சாமிக்கு போட்ட பூ இருக்கு இல்லையா, வாடின பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பூவை எடுத்துகிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டோ இல்லை ஊருக்கு போகிற பேக்லேயோ வச்சுட்டு போங்கோ. எந்த இதுவும் கெடுதலும் வராது. உங்களுக்கு சேஃபாக போய் சேர்கிற இடத்துல சேர்ந்து பத்திரமா வருவீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து. நான் அதை அந்த மாதிரி பண்ணி அனுபவிக்கிறேன் நல்லது விஷயங்களை. ஸோ அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் நம்ம கடவுள் நம்பிக்கை எதுக்கு வேணும்னா, நம்ம எதுவுமே ஒன்றுமே இல்லை, எல்லாமே இழந்துட்டோங்கிறத ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அவர் தான் கடவுள். அதனால் இப்போலேருந்தே சின்ன வயதிலிருந்தே இந்த சத் சங்கத்துக்கு போகிறது, நல்ல விஷயங்களை கேட்டுக்கிறது. அதுக்காக என்னமோ நல்ல விஷயம் கேட்டாலே சாமியார் ஆகிடுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாமியார் ஆகிறதுலாம் விளையாட்டே கிடையாது. நம்மளோட ஐம்புலங்கள் விடுமா, சாமியார் ஆகிறதுக்கெலாம் ஆகாது.
ஸோ நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம், நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அதுக்காக தான் சத்து விஷயங்கள் கேட்கணும். குட்டி அரட்டை பண்ணிட்டேன், ஐ எம் சாரி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா இது கேளுங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஓட்டி விட்ருங்க, தப்பு கிடையாது. அதனால் விளக்கேற்றுங்க, டெய்லி 2 நேரமும் நல்லெண்ணெய் விளக்கு, இல்லை முடிந்தால் நெய் விளக்கு ஏற்றுங்கள். அது உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். அது வீட்டுக்குள்ளே ஒரு வார்ம்த் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் புழங்கும் நெய் விளக்கேற்றினா. அதுக்காக தான் எல்லாமே கடவுள் பேரை சொல்லி மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம ஜஸ்ட்டு பெரியவங்க சொன்னது முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் மூட நம்பிக்கை ரொம்ப சில பேர்லாம் ஓவராக பண்ணுவாங்க, அதெல்லாம் கேட்க வேண்டாம், நல்லதை கேட்போம். சரியா? ஓகே. ஹலோ, நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், நெய் விட்ட ரைஸு, அதுக்கப்புறம் இங்கே அப்பளம் கூட அரையாக கட் பண்ணி போட்டு பொரிச்சிருக்கு. இந்த அப்பளம் வந்து அரையாக பொரிச்சு போட்டால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சா போகிறோம். எண்ணெய் அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? கொஞ்சம் சிப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இது தட்டைப்பயிறு சுண்டல். இது நம்ம எல்லா காயும் போட்டிருக்கோம். மல்டி வெஜிடபிள் பொரியல். என்னென்னா முட்டைக்கோஸ் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரு பீன்ஸு, ஒரு 2-3 பீன்ஸ் இருந்தது, அதையும் போட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு கறி பண்ணோம். ஏன்னா எல்லாமே ஒரே இந்த ரைஸ் குக்கர்லேயே வெந்துடுது. அதுக்கப்புறம் இது ரசம். இந்த ரசம் அப்படியே ஒரே ஒரு தக்காளி, குட்டி தக்காளியை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியை விட்டு மிளகு ஜீரகம்லாம் போட்டுட்டு ரசப்பொடியை போட்டு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் கொஞ்சம் ஒரு 2-3 கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் தாளிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு உங்களுக்கு. இந்த மாதிரி சிங்கிள் பர்சன் கூட ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்லாம். இப்போது பிஸியாக இருக்கிறவ கூட இந்த மாதிரி உணவை நம்ம டக்குன்னு எல்லாமே ஒன்றுலேயே செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தாளிச்சு கொட்டினா சமையல் ரெடி. தயிர் ஏதிக்கே இருக்கும், வீட்டில் ரெடியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போது வேலை பளு காரணமாக எல்லாருமே உட்காந்து ஆர்டர் பண்ணுறா. ஸ்விக்கியில் எல்லாம் நிறையா வெளியே ஆர்டர் பண்ணால் இந்த உணவோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறாள்? ஒரே ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷும் 166 ரூபா, 200 ரூபா, 200 ரூபா இப்படிலாம் போட்டு வாங்குறீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எளிமையாக ஒரே ஒரு குக்கரில் அரை மணி நேரம் சமைச்சு அழகாக ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த பொரியலுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதுக்கு இந்த ரசத்துக்கு ஒரு ஸ்பூனில் தான் தாளிச்சிருக்கேன். அதுக்கு மேலே எண்ணெய் கிடையாது. இதுக்கு ஒன்றுமே கிடையாது, எண்ணெயே இல்லை. ஜஸ்ட் இத்துணுன்னு தாளித்தேன் பாருங்கள். இந்த பொரியலுக்கு தாளிக்கும் போது இது கொஞ்சோண்டு போட்டுவிட்டேன், அவ்வளோதான். இது சாப்பாட்டுக்கு ரைஸ்க்கு ஒரு ஸ்பூன் நல்லா நெய்யை விட்டுருக்கேன். டெய்லி நெய் சாப்பிட்ணும் எல்லாருமே. அப்புறம் பாருங்கள், நல்ல தயிர் பாருங்கள், ஒரு ஆளுக்கு இது போதுமானது. ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து தயிர் உரக்குத்தி முதல் நாள் வச்சாச்சு. திக்காக தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி வச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது சாப்பாடு? இது உங்களுக்கு நீங்கள் வெளியிலேருந்து தருவிக்கணுன்னா 500 ரூபாயாவது செலவாகும். அந்த மாதிரி ஆகவே இல்லை, 100 ரூபா கூட கிடையாது இந்த சாப்பாட்டுக்கு செலவுக்கு. பட்ஜெட்டு நான் ரொம்ப கஞ்ச பீசினாரே அப்படி நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் இழக்கிறீங்க, அதை விட ஆரோக்கியத்தை தொலைக்கிறீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு ரைஸ் குக்கரில் செட் பண்ணி எல்லாத்தையும் அழகாக அரை மணி நேரத்தில் சமைங்க, உணவை சாப்பிடுங்க. எனக்கா ஃபார் சேஞ்சு உங்களால் வீட்டில் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் வெளியில் போய் தான் சாப்பிட்ணும். அதனால் அது போய் என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக சாப்பிடுங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். அன்பே சிவம், அன்பை பகர்வோம். ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.